பிபி செக் பண்ணுங்க, நீங்க ட்ரிப்ஸ் ஏத்துங்க. ஓகே டாக்டர். நர்ஸ், வெளியில இந்த பேஷண்டோட வைஃப் நின்னுட்டு இருப்பாங்க. அவங்கள பில்லிங்ல பணத்தை கட்டிட்டு இந்த மெடிசன்ஸ் எல்லாம் வாங்க சொல்லுங்க. நர்ஸ், முதல்ல இந்த பிளட் எல்லாம் தொடச்சி எடுங்க. ஓகே டாக்டர். மேடம், பில்லிங்ல போயிட்டு அட்மிஷன் போட்டுட்டு இந்த மெடிசன்ஸ்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துருங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்துருங்க. ஓகே மேடம். மேடம், நான் போய் அட்மிஷன் போட்டுக்கிறேன். நீங்க போய் மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துருங்க. சரிங்களா? வாப்பா. ஆமாமா, இப்பதான் அருண் சார் ஹாஸ்பிட்டல்ல இந்தாங்க மெடிசன்ஸ். ஓகே மேடம். உள்ள திடீர்னு வாமிட் எடுத்தாரு, என்னாச்சு தெரியல. அதான் செக் பண்ணிட்டு இருக்காங்க. பயப்படாதீங்க மேடம், தைரியமா இருங்க. டாக்டர் டாக்டர், அவருக்கு எப்படி இருக்கு? பயப்படுற மாதிரி எதுவும் இல்லைல்ல? இப்போதைக்கு ஒன்னும் சொல்ல முடியாதுமா. பேசிக் ட்ரீட்மெண்ட் தான் கொடுத்துருக்கோம். பிளட் வாமிட் பண்ணதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரியணும். அவருக்கு கேன்சர் மாதிரி குரோனிக் டிசீஸ் ஏதாவது இருக்கா? இல்ல டாக்டர், அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்ல. அல்சர், கேஸ்ட்ரிக் மாதிரி வயிறு சம்பந்தமான ஏதாவது கோளாறு இருக்கா? இல்ல டாக்டர், இது வரைக்கும் உடம்பு சரியில்லைன்னு அவர் ஹாஸ்பிட்டல் பக்கம் கூட போனதில்ல. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஆக்சிடென்ட் ஆகிதான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனாரு. எனக்கு தெரிஞ்ச அவரோட ஹெல்த்ல எந்த பிரச்சனையுமே இல்ல. குடிப்பழக்கம் இருக்குதா? ஆல்கஹால் அடிக்ஷன் இருந்தாலும் கல்லீரல் பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி பிளட் வாமிட்லாம் வரும். அடிக்ஷன் எல்லாம் இல்ல டாக்டர். இப்போ கொஞ்ச நாளா தான் குடிக்கவே ஆரம்பிச்சிருக்காரு. குடிப்பழக்கமும் இல்ல, ஹெல்த் கண்டிஷனும் நார்மலா தான் இருக்குன்னா அவருக்கு ஒத்துக்காத ஃபுட் ஏதாவது சாப்பிட்டுருக்கணும். கடைசியா அவர் என்ன சாப்பிட்டாருன்னு தெரியுமா? அவரு கடைசியா காஃபி தான் குடிச்சாரு டாக்டர். காஃபி ரெகுலரா குடிக்கிறவர் தானே? ஆமா. அப்படின்னா காஃபி குடிச்சதுனால இப்படி எல்லாம் ஆகிறதுக்கு சான்ஸே இல்ல. வேற ஏதாவது பாய்சன் கலந்திருந்தாதான் இந்த மாதிரி ஆயிருக்கும். பிளட் வாமிட் பண்றாருன்னா இருக்கிற ஒரே பாசிபிலிட்டி அது ஒண்ணு மட்டும்தான். எதுக்கும் பிளட் சாம்பிள்ஸை டெஸ்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உங்க கேஸ்ல ஏதோ கிரிமினல் பேக்ட்ராப் இருக்கிறதா நான் சஸ்பெக்ட் பண்றேன். சோ போலீஸ்க்கு நான் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். என்கொயரின்னு வந்தா நீங்க தான் டீல் பண்ணிக்கணும். டாக்டர் டாக்டர், போலீஸ் என்கொயரி எல்லாமே நான் பாத்துக்கிறேன். அருணுக்கு மட்டும் எதுவும் ஆகாம எப்படியாவது காப்பாத்திருங்க ப்ளீஸ். இனிமா கொடுத்து வயிறை கிளீன் பண்ற ப்ராசஸை இனிமே தான் ஆரம்பிக்க போறோம். பாய்சன் எவ்வளவு தூரத்துக்கு பிளட்ல கலந்திருக்குன்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் த பெஸ்ட். ஓகே?